வெல்கம் டு சினிமைக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா சாவா. இந்த சாவா படத்தோட லீட் ரோல் யார் நடிச்சிருக்காங்கன்னா விக்கி குஷால். இது யாரோட ஹிஸ்டாரிக்கல் மூவி வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இது யார் அந்த ரோல் பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜோட பையனோட ஸ்டோரி. இது ரியலாக நடந்த ஸ்டோரி. இது என்ன ஸ்டோரினா, முஸ்லீம்ஸ்க்கும் இவங்களுக்கும் நடந்த வாரில் இவங்க வின் பண்ணாங்களா இல்லைன்னா அந்த கதை ஓடும். இந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் விக்கி குஷால் வந்து அந்த ரோலுக்குன்னே செஞ்ச மாதிரி நடிச்சிருக்காரு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த டைகர் கூட சண்டை போடுற சீனாக இருக்கட்டும் சரி, அந்த கும்பலில் போட்டு அடித்து போடுற சீனாக இருக்கட்டும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு. இந்த படத்தில் மெயினாக என்ன சொன்னால் பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஏஆர் ரஹ்மான் பிரித்து மேய்ஞ்சிருப்பார். டுஃபான் சாங்லாம் கேட்க சரியாக இருக்கும். தேட்டரில் பார்க்க வெறித்தனமாக இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஹார்ட் பேக்கிங்காக தான் இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. தேட்டர் விட்டு வெளியே போகும்போது எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் இந்த படத்தோட இது. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே வந்து எல்லாமே சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம அந்த காலகட்டத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாமே. ஒரு சீனை நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. இந்த இது ஃபீமேல் லீடரோட யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்மிகா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துலேயே நல்லா நடிச்சிருக்குது. இந்த மூவி 2 பேர் தான் நடிச்சிருப்பாங்க நல்லா. வில்லன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஃபேஸ் ஆஃப் சீன்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் கூட வெறித்தனமாக முடிச்சிருப்பாங்க. அவர் கொடுத்த ஒரு ஆக்ஷனும் சரி, சிக்னலும் சரி, எல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மூவி மிஸ் பண்ணாதீங்க. இந்த படத்துக்கு நம்ம தர ரேட்டிங் 5க்கு 5. தேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. தேட்டரில் கிடைக்கிற வைப் இது எங்கேயுமே கிடைக்காது. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த படம். வில்லனோட ஃபேஸ் ஆஃப் சீனும் இருக்கட்டும் சரி, வில்லனுக்கு இவன் டைலாக் பேசுறதா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் சீனில் வந்து இவர் சாவை எதிர்த்து சாவப்புறம் தெரிஞ்சு ஒரு தைரியமாக பேசுகிற சீனாக இருக்கட்டும் சரி, எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு நல்லா எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி படத்தெல்லாம் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வரும். அது ஹிந்தியில் எடுக்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இது தமிழ் டப்பில் இல்லை, ஹிந்தியில் தான் இருக்குது. இங்கிலீஷ் சப்டைட்டிலோட நம்ம ரன் ஆகிட்டுருக்கு. செக் பண்ணி பாருங்கள்.